ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் மாற்றி யோசிப்போம் மாற்றங்களை வசமாக்குவோம். நான் உங்கள் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம வீடியோ இந்த வீடியோ சரியாக வருமா, கரெக்டான கண்டென்ட்டு தான் நான் கொடுக்குறேன்னா, இதை பற்றி ஏற்கனவே நிறைய பேர் பேசியிருக்காங்களே, இந்த வீடியோ எடுபடுமா இப்படிலாம் யோசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேர் ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங்கை தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவாக போடுறேன். நம்மள நிறைய பேர் இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்கும். சந்திரமுகி எப்படி பாதிக்கப்பட்டாலும் அதே மாதிரி இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நம்மளை எல்லாருமே பாதிச்சிருக்கு. என்னங்க ஓவர் திங்கிங்? நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அங்கே போகணும். 10 மணிக்கு போயிட முடியுமா? அதுக்குள்ளே எல்லாம் டிஃபன்லாம் ரெடி ஆகிடுமா? அதுக்குள்ளே மற்ற எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடுவியா? எனக்கு ஏதாவது ஒரு ஃபோன் கால் மீட்டிங் எதுவும் ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்குமா? இப்படி இதெல்லாம் யோசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேர் ஓவர் திங்கிங். அப்போ திங்கிங்னா என்னங்க? நாளை காலையில் 10 மணிக்கு மீட்டிங் இருக்குது, நான் போய் ஆகணும், அவ்வளோதான், பார்த்துக்கலாம். இதுதான் திங்கிங். ஸோ வாழ்க்கையில் 2 யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, நம்மளால் மாற்ற முடிஞ்சதை நம்ம மாற்றிக்கலாம். மாற்ற முடியாத விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதுதான் லைஃப். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஒரு இன்சிடெண்ட்டை மற்றவங்களுக்கு நடந்த இன்சிடெண்ட்டோட கம்பேர் பண்ணி எனக்கு இப்படி ஆகிடுமா, எனக்கு அப்படி ஆகிடுமா, அவனும் அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணா அப்படியாச்சு, இவங்களும் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க எப்படியாச்சு. ஸோ இது மாதிரி மற்றவங்களோட அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எடுத்து நம்மளோடதே நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் ஓவர் திங்கிங். ஸோ இந்த ஓவர் திங்கிங் உங்களை சரியாக தூங்க விடாது, பெரிய ஒரு மன அழுத்தத்தை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். குழந்தைங்க விஷயத்துலையுமே நம்ம அதுதான் பண்ணுறோம். குழந்தைங்கள ஓகே படிக்க வைக்கிறோம், டியூஷன் அனுப்புகிறோம், ரைட், படிச்சிருவாளா, எழுதிடுவாளா, நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிடுவாளா அப்படின்னு 24 மணி நேரம் நம்ம பின்னாடியே போயிட்டு பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அது நமக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். ஸோ இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்எஃபிஷியன்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ப்ரொடக்டிவாக ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வழிகள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எப்படி பண்ணணுங்கிறதுக்கான அந்த யுக்திகளை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் எதிர்பாராத விஷயம் இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு ஒரு அனுமானத்திலையோ இல்லை ஒரு ஜோசியத்திலையோ நம்ம உட்காந்து மண்டையை போட்டு குழப்பிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதனால டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம இப்போ கையில் இருக்கிற வேலையை உருப்படியாக பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க, திடீர்னு அடுப்பில் வச்சிருக்கிற பால் ஞாபகத்துக்கு வரலாம், இல்லை குழந்தை ஐயோ அவளை ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டு வந்தோமே என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு அங்கே ஓடலாம். இப்படி ஒரு விஷயத்தில் நிலையில்லாமல் ஒரே நேரத்தில் பல விஷயத்தை போட்டு யோசிச்சு இப்படி அப்படி இப்படி நான் இங்கே இருக்கிற நேரத்தில் அவள் அப்படி பண்ணிடுவாளோ இப்படி பண்ணிடுவாளோ இப்படிங்கிறத வேண்டவே வேண்டாம், நிப்பாட்டிடுங்க. அப்போ என்னதாங்க பண்ணலாம்? ஸ்டாப் ஓவர் திங்கிங். திங்கிங் இஸ் குட், பட் ஓவர் திங்கிங் லீட்ஸ் டு வெரி பேட் எஃபெக்ட்ஸ். என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் எந்த விஷயமே உருப்படியாக அவங்களால பண்ண முடியாது. முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான வழிகளை கண்டுபிடிச்சு போங்க. அதையே போட்டு உழட்டி ஒரு வாரம் கவலைப்படுறதுனால எல்லாம் மாறும் அப்படின்னா வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து கவலைப்படலாம். ஸோ ஸ்டாப் ஓவர் திங்கிங். இன்ஸ்டெட் மார்னிங் எழுந்திருந்தோடனே தேங்க் காட் ஃபார் கிவிங் அஸ் குட் திங்கிங். தேங்க்யூ.